திருவாரூரில் பிறந்தால் புண்ணியம், காஞ்சியில் வாழ்ந்தால் புண்ணியம், காசியில் இறந்தால் புண்ணியம், சிதம்பரத்தை தரிசித்தால் புண்ணியம், திருவண்ணாமலையை நினைத்தாலே புண்ணியம். அப்படி மதுரையில் வாழ்ந்தாலோ பிறந்தாலோ அல்லது நினைத்தாலே புண்ணியம். ஏன் அப்படின்னா, சிவனின் ஐம்பூத தலங்கள் அனைத்தும் மதுரையிலே அமைந்துள்ளது. அவை எங்கு அமைந்துள்ளது, அவற்றின் தல வரலாறு என்ன என்பதை இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மதுரை செல்லூரில் உள்ள திருவாப்புடையார் கோவில் நீர் ஸ்தலமாகவும், சிம்மக்கல் பழைய சொக்கநாதர் கோவில் ஆகாய ஸ்தலமாகவும், இன்மையில் நன்மை தருவார் கோவில் நிலஸ்தலமாகவும், தெற்கு மாசி வீதி தென் திருவாலவாயர் கோவில் நெருப்பு ஸ்தலமாகவும், தெப்பக்குளம் முக்தீஸ்வரர் கோவில் காற்று ஸ்தலமாகவும் கருதப்படுகிறது. இவற்றோட தல வரலாறை சுருக்கமாக நம்ம பார்க்கலாம். திருவாப்புடையார் நீர்த்தலம். முன்பொரு காலத்தில் சோழாந்தகன் என்ற மன்னன் சிவபூஜை முடித்த பின்னரே உணவருந்துவதை வழக்கமாக கொண்டிருந்தார். அவர் வேட்டைக்கு சென்று உடல் கிறக்கத்தில் இருந்த நிலையில் அவரது பணியாளர்கள், இங்கு சிவன் இல்லையே, மன்னன் எதை வணங்குவார் என்று கூறி அங்கிருந்த ஒரு மரத்தின் ஆப்பை எடுத்து சிவன் போல் செய்து இதை வணங்கிவிட்டு உணவருந்துமாறு கூறுகின்றனர். மன்னரும் அந்த ஆப்பை வணங்கிவிட்டு உணவருந்துகிறார். சிறிது நேரம் கழித்து பார்க்கும் பொழுது இது சிவன் இல்லை, ஆப்பு என்று மனம் உடைந்து விட்டார். பிறகு, நீயே இங்கு சிவனாக தோன்றி எனக்கு காட்சி தர வேண்டும் என்று வேண்டுகிறார். அதன் அடிப்படையில் உருவானதுதான் இந்த திருவாப்புடையார் கோவில். இங்குள்ள கோவிலில் வேண்டுவதால் திருமண தடைகள் அனைத்தும் நீங்கும் என்பது மக்களின் நம்பிக்கை. நிலஸ்தலம். இன்மையில் நன்மை தருவார். தெற்கு மாசி வீதியும் மேலமாசி வீதியும் சந்திக்கும் இடத்தில் அமைந்துள்ளது. இப்பிறவியில் செய்த குற்றத்திற்கு பரிகாரம் அடுத்த பிறவியில் கிடைக்கும் என்பது சான்றோர் கூற்று. ஆனால் இந்த பிறவியில் தெரியாமல் செய்த தவறுக்கு இந்த கோவிலுக்கு போனால் நிச்சயம் பிராயச்சித்தம் கிடைக்கும் என்பது மக்களின் நம்பிக்கை. சிவபெருமானை வழிபட்ட பின்னரே மன்னராக வேண்டும் என்பது அந்த காலத்தில் இருந்த ஒரு நம்பிக்கை. அப்படி சிவனை பிரதிஷ்டை செய்து வழங்கிய தலம்தான் இந்த திருத்தலம். இது பூலோகத்தின் கைலாயம் என்று அழைக்கப்படுகிறது. கோவிலில் மட்டும்தான் சிவனின் பின்புறத்தையும் தரிசனம் செய்ய முடியும். மீனாட்சியம்மன் கோவில் தோன்றியதற்கு முன்னரே தோன்றிய கோவில் இந்த ஆதி சொக்கநாதர் கோவில். இது ஆகாய ஸ்தலமாக கருதப்படுகிறது. செல்வத்தின் அதிபதியான குபேரர் பிரதிஷ்டை செய்து வழிபட்ட லிங்கமே இந்த ஆதி சொக்கநாதர் கோவில். 2500 ஆண்டுகள் பழமையான கோவில். தெப்பக்குளத்தில் அமைந்துள்ள இந்த முக்தீஸ்வரர் கோயில் காற்று ஸ்தலமாக கருதப்படுகிறது. இங்கு மூலவர் முக்தீஸ்வரர், தாயார் மரகதவள்ளி. மூலவர் மீது சூரிய ஒளி படும் அபூர்வம் இங்கு மட்டுமே நடைபெறுகிறது. முன்பு இந்திரேஸ்வரர் என்றும் ஐராவதேஸ்வரர் ஆலயம் என்றும் அழைக்கப்பட்டது. இந்த திருத்தலத்தில் திதி கொடுப்பதால் இறந்தவர்கள் முக்தி அடைகிறார்கள் என்பது அனைவரின் நம்பிக்கையாக உள்ளது. தெற்கு மாசி வீதி திருவாலவாயர் நெருப்பு ஸ்தலமாக கருதப்படுகிறது. யமனால் வழிபட்ட கோவில் என்பதால் இந்த கோவிலுக்கு இப்பெயர் பெற்றது. 60 மற்றும் 80வது கல்யாணம் இத்திருத்தலத்தில் வைத்து செய்வது மிகவும் சிறப்புடையதாக கருதப்படுகிறது. மருத்துவரால் கூட குணப்படுத்த முடியாத நோயை இங்குள்ள நாகர் சிலையை 108 முறை வலம் வந்து வணங்குவதால் நிச்சயம் அந்த நோய் குணமாகும் என்பது மக்களின் மற்றொரு நம்பிக்கை. இப்படி பஞ்சபூத தலங்கள் மதுரையில் அமைந்த காரணத்தினால்தான் பஞ்சவர்ண கிளியை மீனாட்சி தன் கையில் கொண்டுள்ளார். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி மேலும் தகவல்களை தெரிந்து கொள்ள என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.